குபேர சம்பத்தி யோகம் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒருவருக்கு குபேர சம்பத்தி யோகம் இருக்க வேண்டும் என்றால் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் அவர்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி அவர்களின் திரிகோணஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருக்க வேண்டும். ஒன்று லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியோ அல்லது சந்திரன் இருக்கும் ராசிக்கு 2ஆம் அதிபதியோ. திரிகோணஸ்தானத்தில் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானமாகும். ஒரு விஷயங்கள் நம்ம ஆசைப்பட்டாலும் அது அம்சத்தில் வேணும் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த இடம்தான் பாக்கியஸ்தானம். அதுதான் 9ஆம் இடம். ஒன்று இந்த 9ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ 2ஆம் அதிபதி அதில் இடம்பெற வேண்டும், அல்லது உங்களுடைய லாபஸ்தானமான 11ஆம் அதிபதி அந்த திரிகோணம் ஏறியிருக்க வேண்டும். அதே சமயம் சுபகிரகங்களான சுக்கிரனோ அல்லது குருவோ அதை பார்வையிட்டு இருந்தாலும், அல்லது அவர்களே அந்த 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்து அந்த 9ஆம் இடத்தில் இருந்தாலும், உங்கள் ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ 2ஆம் இடத்து அதிபதி சனியாக இருந்தாலும் கூட அது சுப பார்வை பெற்று 9ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயம் இவர்களுக்கு குபேர சம்பத்தி யோகம் கிடைக்கும். வெளிநாடு சுற்றுலா யோகம், வெளிநாடு செல்லக்கூடிய பல வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். வாழ்வில் தேவையான அனைத்து சொத்துகளும் கிடைக்கும். இதெல்லாம் எப்போது கிடைக்கும் என்றால் அவர்களுக்குரிய தசா அல்லது புத்தி நடக்கும்போது வெளிநாடு சுற்றுலா செல்வது, மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். பாக்கியஸ்தானத்தில் இடம்பெறுவதால் அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும்.